அதாவது அடிமைத்தனம் தான் தலைவலிக்கு காரணம். தலைவலிக்கு மட்டும் கிடையாது. நோய்களுக்கு எல்லாத்துக்கும் அடிமைத்தனம் தான் காரணம். நோய்களுக்கு மட்டுமல்ல, பிரச்சனைகளுக்கும் அதான் காரணம். இப்போ வந்து அம் எப்படின்னா, இப்போ என்னால மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ உனக்கு தலைவலி வரதான் செய்யும். டிவி பார்க்காம என்னால இருக்க முடியாது. இல்ல சாயந்திரம் 5 மணி வரைக்கும் நீ டிவி பார்க்காத, மொபைல் ஃபோன் பார்க்காத. அ அப்படின்னா, அப்போ அந்த மாரி இருக்கும்போது ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. உன் வேலைகள நீ செய்யணும். நீ உன் வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போதே மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிற. அப்படி அந்த மாரி, இந்த மாரி அடிமைத்தனம் தான். என்னால மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது. அப்படிங்கும்போது நீ என்ன பண்ற? நாள் முழுதும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க. உன் கண்களுக்கு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கிற. அப்ப என்ன ஆகும்? தலைவலி வரதான் செய்யும். இந்த அடிமைத்தனம் தான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா, உனக்கு உன் உடம்பு தான் முக்கியமா தெரியணும். உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னா, அதற்கு காரணமானவற்றிலிருந்து விடுபட உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ நல்ல சரக்கு அடிக்கிற, மதுபானம் அருந்துகிற. அப்போ உன் கல்லீரல் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. உனக்கே தெரியுது. அப்போ உன் உடம்பு தான் உனக்கு முக்கியமா தெரியணும். உன் உடம்புக்கு தீங்கு தருகிற ஒரு பழக்கத்திலிருந்து உன்னால விடுபட தெரிஞ்சிருக்கணும். இல்ல என்னால முடியல அப்டின்னா, உன் உடம்ப விட அந்த மதுபானம் தான் உனக்கு முக்கியமா போகுது. அதுக்கு நீ அடிமையாயிட்ட. அந்த அடிமைத்தனம் என்னால விட்டுட்டு விட முடியல அப்படிங்கிற அந்த அடிமைத்தனம் தான் உனக்கு நோயா மாறுது. உனக்கு அழிவா மாறுது. அடிமைத்தனம் தான் மனிதர்களின் அழிவுகளுக்கு காரணமா இருக்கு. ஒரு நண்பன் வந்து உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்றான். தெரியுது. அவன் நல்ல நண்பனே கிடையாது. ஆனாலும் அவன விட்டுட்டு வர முடியல. ஒரு கணவன், இவன் எனக்கு நல்லவனே கிடையாது. இவன் என்ன அவமானப்படுத்துறான். இவன் என்ன அசிங்கப்படுத்துறான். என்ன சுதந்திரமா வாழ விட மாட்டேன்றான். சுதந்திரமா பேச விட மாட்டேன்றான். ஆனா அவன்ட்ட தான் நீ மனைவியா இருக்கிற. வாழ்நாள் முழுதும் அவன விட்டுட்டு வர முடியல. உனக்கு அழிவை தருகிறான். உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்றான். உறவுங்கிற பேர்ல உனக்கு கெடுதல் தான் செய்றான். ஆனா அவன விட்டுட்டு வர முடியல உன்னால. விட்டுட்டு வேற ஒருத்தர தேட முடியல. தேடுறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. அடிமைத்தனங்கிறது வந்து உன்ன அடிமைப்படுத்துறாங்க. வெறுமனே நீ மட்டும் அடிமையா இல்ல. எப்படி ஒரு பொண்ணு தனக்கு பிடிக்காத ஒரு கணவனை விட்டு விட முடியாதோ, விட விட மாட்டாங்க. விட விட விட்டுட்டு வர விட மாட்டாங்க. அதுபோல ஒரு ஆணும் தனக்கு பிடிக்காத மனைவி, செட்டே ஆகாது அவ்வளோதான் அப்படி ஆனாலும் அவள விட்டுட்டு வர விட மாட்டாங்க. இதுதான் அடிமைத்தனங்கிறது. நீயும் அவனாலயும் முடியல அல்லது நீ வரணும்னு நெனச்சா கூட சொந்தங்கள் விடமாட்டாங்க. அதுபோல உனக்கு உனக்கு வந்து சுகர் வந்துருச்சு. இனிமே சோறு சாப்பிடக்கூடாதுன்னா, அப்போ உன் உடம்பு தானே உனக்கு முக்கியமா இருக்கணும். அப்படியா? அப்ப நான் சோறு சாப்பிட மாட்டேன். சோற விட்டுரு. உன்னால விட முடியல. நீ விடணும்னு நெனச்சாலும், உன்ன சுத்தி இருக்கிறவங்க உன்ன விடமாட்டாங்க. சோறு சாப்பிடு, சோறு சாப்பிடுன்னுவாங்க. இட்லி சாப்பிடுங்க. போற இடத்துலலாம் இட்லி சாப்பிடு, டீ குடி அப்படின்னு இந்த சுகருக்கு காரணமான நோய்கள வந்து உன்கிட்ட திணிப்பாங்க. அப்படி சாப்பிடுப்பா ஒண்ணும் ஆவாது. சாப்பிடு. சாப்பிடலன்னா சண்டையே வரும். ஒரு வீட்ல இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்டா, அது வீட்ல அந்த அந்த மனைவி சமைச்சு போடுவாங்க. அத சாப்பிடலன்னா சண்டை வரும். இவருக்குன்னு ஒரு உணவு நம்ம சமைக்க வேண்டியிருக்கு. இவருக்கு ஒரு சுகர் பேஷண்டா இருக்காரு. இவருக்குன்னு ஒரு உணவ நம்ம சமைக்க வேண்டியிருக்கு. நாம சமைக்கிறத சாப்பிட மாட்டேன்றாரு. என்னங்க போனா போதுங்க அப்படின்ற மாரி, அந்த மாரி உன்ன விடமாட்டாங்க. அப்ப நீ வந்து உன் இத நீனே பார்த்துக்கணும். உன்னுடைய உணவ நீனே பார்த்துக்கணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால், பிறரை சார்ந்திருக்காதே, பிறரை எதிர்பார்க்காத. உன்ன மட்டுமே பார்த்து, உன் உணவ நீயே சமைக்க கத்துக்கணும். உன்னுடைய உணவை சமைக்கிற அந்த உரிமைய மத்தவங்கட்ட விட்டு குடுத்துறாத. இந்த மாரி அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணமா இருக்கு. இல்ல நான் என் வீட்ல உள்ள வேலைகள நான் செய்ய மாட்டேன். என்னுடைய உணவெல்லாம் நான் சமைக்க மாட்டேன். என் பொண்டாட்டி தான் சமைக்கணும். அப்படின்னு அப்படி சமைச்சா, அப்ப அவங்க சமைச்சு போடுறது தான் நீ சாப்பிட்டாகணும். அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ, அத தான் நீ சாப்பிட்டாகணும். நீ நோயாளியா இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ அந்த நோய் அதனால தான் வருது. அப்போ அந்த உனக்கு உன் உடம்பு தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா, அப்ப நான் இனிமே என்னுடைய உணவை நானே சமைத்துக் கொள்கிறேன். எனக்கு என் உடம்பு எனக்கு என்ன தேவையோ அதை நானே சமைத்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன தேவையோ அத நான் சமைச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து உனக்கு உடம்பு ஆரோக்கியமாகும். அதனால அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். உனக்கு எந்த விதத்திலயும் அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. எந்த விதத்திலயுமே. அப்படி இருந்துச்சுன்னா, உனக்கு நோய் வரும். இப்ப ஆடம்பரமான வாழ்க்கை. நீ ரொம்ப உனக்கு தூக்கமே இல்லப்பா. நீ ரெஸ்ட் எடுக்கணும். நீ தூக்கம் இல்லாம உழைக்கிற. அப்ப எதுக்கு காரணம்? ஆடம்பரமா வாழ்ற. உனக்கு நெறைய பணம் தேவை. அதனால தான் நீ தூக்கமே இல்லாம உழைக்கிற. உனக்கு தூங்கணும்னா, நீ எளிமையான வாழ்க்கைக்கு வரணும். ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து விடுபடணும். விட்டுட்டு ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள வரணும். சின்ன வீடு, உன் வேலையில வேலைக்காரங்க யாரும் வச்சுக்க கூடாது. இந்த மாரி அப்போ குறைவான பணம் தேவை போதும் உனக்கு. அப்போ குறைவான நேரம் வேலை பார்த்தா போதும். அப்போ நெறைய நேரம் தூங்கலாம். உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா, நீ ஆடம்பரமான வாழ்க்கைய விட்டுட்டு நான் வரமாட்டேன். அத வச்சு தான் என்ன மதிக்கிறாங்க.
அப்போ நான் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தான் நான் வாழுவேன், இல்லைன்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் உடம்புக்கு தீங்காக இருந்தாலும் அதுக்கு நீ அடிமையாக இருக்கிற. அப்போ நீ அளவுக்கு அதிகமாக உழைச்சாகணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்போ உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ உனக்கு நோய் வரதான் செய்யும். அப்போ இந்த அடிமைத்தனம் தான் உன்னால் உனக்கு தீங்கானவற்றிலிருந்து விட்டுட்டு வர முடியல பார். அந்த அடிமைத்தனம் தான் உனக்கு நோய்களுக்கே காரணம். அதுபோல் பிரச்சனைகளுக்கும் அதான் உறவுகளில் அடிமைத்தனம், உணவு அடிமைத்தனம், அப்புறம் வசிப்பிட ஆடம்பர வாழ்க்கை, பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த மாதிரியான அடிமைத்தனம். அது மாதிரி உறவுகளில் அடிமைத்தனம். ஒரு 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 பொண்ணு ஒருத்தர் பழகிட்டா விட்டுட்டு வர முடியாது. அவங்க இந்த கெட்டதே செஞ்சாலும் ஒரு கணவன் தன்னை அவமானப்படுத்துறான்னு தானே அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வர முடியல. இந்த மாதிரி உறவு அடிமைத்தனம் இது வந்து அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அது மாதிரி நீ லஞ்சம் வாங்கினா மாட்டிப்ப. ஏன் லஞ்சம் வாங்குற? ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் தான் லஞ்சம் வாங்குற. லஞ்சம் வாங்கினா நீ மாட்டிப்ப. அப்போ நமக்கு நாம தான் முக்கியம். எதுக்கு அப்போ ஆடம்பர வாழ்க்கை நமக்கு தேவையில்ல. எளிமையாக வாழ்ந்தா நம்ம லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீ ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டுனா நீ லஞ்சம் வாங்க தான் செய்வ. இந்த மாதிரி நமது அடிமைத்தனம் தான் நமது நோய்களுக்கு காரணம். அதுபோல் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு கேடு. ஆனாலும் ஐஸ்கிரீம் குடிச்சு தான் அதுக்கு அடிமையாயிட்டீங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு முக்கியமாக இல்லை, ஐஸ்கிரீம் தான். அதுபோல் சிகரெட் பிடிக்கிறீங்க. சிகரெட் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. சிகரெட் பிடிச்சா உடம்பு கேடு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அடிமைத்தனம் தான் பிரச்சனைகளுக்கு, குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. ஏன் ஊழல் பண்ணுற? ஏன் லஞ்சம் வாங்குற? ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாயிட்ட. அதை விட்டுட்டு வர முடியாது. அதனால நீ லஞ்சம் வாங்குற, குற்றங்களை செய்கிற. கொலை குற்றத்தை கூட, கொலை தொழில் கூட ஏன் செய்கிறாங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு தான். திருடுறது எல்லாத்துக்கும் ஆடம்பரம், இந்த மாதிரி அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது. அப்போ உனக்கு உன் வாழ்க்கை முக்கியமாக தெரியல. பாதுகாப்பாக வாழணுங்கிறது உனக்கு முக்கியமாக தெரியல. வேற ஒரு விஷயத்துக்கு அடிமையானதுனால உனது பாதுகாப்பை, ஒரு அமைதியை நீ இழந்துடுற. அதனால் நம்ம வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபட கற்றுக்கொண்டால், அடிமைத்தனம் நிறைய வகையான அடிமைத்தனம் இருக்குது. உறவு அடிமைத்தனம், உணவு அடிமைத்தனம், வீடு வசிப்பிட அடிமைத்தனம், இப்படி பல வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது. அடிமைத்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம், பாதுகாப்பாக வாழலாம், நோய்கள் இல்லாமல் வாழலாம், குற்றங்கள் இல்லாமல் வாழலாம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது அடிமைத்தனம். இது வந்து அடிமைத்தனத்தினால தான் இவ்வளோ அழிவுகள், இவ்வளோ நோய்கள், இவ்வளோ விபத்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே மனிதர்களுடைய அடிமைத்தனத்தால் ஏற்பட்டது தான். அதனால் இந்த அடிமைத்தனங்கிற எதிர்காலத்தில் நம்ம நோயிலேருந்து விடுபடணுன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டாலே உனக்கு போதுமானது. அடிமைத்தனத்திலிருந்து விடுபட கற்றுக்கொண்டாலே உனக்கு நோய்கள் வராது. குற்றங்கள் ஒழிய வேண்டுமென்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுரு. எளிமையான வாழ்க்கைக்கு வா. எளிமையான வாழ்க்கையில் அடிமைத்தனமே கிடையாது. எளிமையான உணவுகளை சாப்பிடு, காய்கறிகள், பழங்களை சாப்பிடு. அதில் அடிமைத்தனமே கிடையாது. அது உன்னை அடிமைப்படுத்தாது. எது உன்னை அடிமைப்படுத்தவில்லையோ அந்த வாழ்க்கைக்கு நீ மாறு. அந்த உணவுகளை நீ சாப்பிடு. உன்னை அடிமைப்படுத்துகிற உறவுகளிடம் நீ பழகாத. நீ உன்னை அடிமைப்படுத்தாத உறவுகளோடு பழகு. அப்போ அங்கே பிரச்சனையே கிடையாது. உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு உறவுகிட்ட பழகுனா அவங்ககிட்ட விடுபட முடியாது. விடுபட விட மாட்டாங்க. அதனால் அது போன அப்போ அடிமைத்தனம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால் அதுலேருந்து நம்ம விடுபடும். ஒரு ஜாதி ரீதியாக ஜாதிக்கு அடிமையாக இருந்தால் அதில் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். ஆக சாதி நமக்கு தீங்கு தருகிறது, நன்மை செய்யவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விட்டு வர வேண்டும். அந்த விடுபட முடியலை என்னால் அப்படின்னா அப்போ அது சார்ந்த பிரச்சனைகளையும் சந்தித்து தான் ஆகணும். அது மாதிரி மதமும் அப்படி தான். மதம் நமக்கு நன்மை செய்யவில்லை. எவ்வளோ கடவுளை கும்பிட்டோம், ஆனால் என் வீட்டில் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்து போயிட்டாங்க, அப்போ நான் அந்த கடவுளை கும்பிட்டதெல்லாம் தப்பு. அப்போ அதுலேருந்து விடுபடு. இப்படி உனக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் இந்த சோத்தை நம்பி சாப்பிட்டேன், எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சோத்தை விட்டுரு. அதுபோல் நீ வந்து எவ்வளோ கும்பிட்டேன், எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த சாமியை கும்பிட்டேன், நேர்த்திக்கடன் திருவிழாலாம் கொடுத்தேன், அதனால் எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, வீட்டில் மனைவி கணவன்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை ஒரு காரணமாக வச்சு அதுலேருந்து விடுபட்டுரு. ஒரு பாதிப்பு வருது ஆனாலும் விடுபட முடியல. எவ்வளோ தான் துன்பம் வந்தாலும் அந்த கடவுளை கும்பிட்டு தான் ஆகுறாங்க. இந்த அடிமைத்தனம் தான் உனக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. விட்டுட்டு வா. அப்போ தான் உனக்கு நல்ல வழி உன் கண்ணுக்கு தெரியும்.